கட்டுன கூட்ட ஒண்ணு அதை கட்டி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில ஓடி வரும் மீனாட்சி சாமி பட்டியா செம்பரியம் கூட்டி அடைக்கிறதா ஏ சாமி வந்துருச்சுடா பல்லாக்கு குதிரையில பவுனி வரும் மீனாட்சி பவுனி வரும் மீனாட்சி பத்தத்தில பாசவத்த ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி இந்த ஜாமி ஆலயத்துக்குலாம் போகாது பொம்பளை வாடகை எடுத்து தான் போகும் டேய் ஏண்டா மொட்டு முண்டை எந்த ஜாமியாவது கப்பலிங்க ஆடி போவானா கப்ளிங்னா என்னங்க சார் உள்ள வந்து குனி செல்ஃபி எடுத்து அனுப்புறேன் எதுக்கு குனி நீங்க காமி இங்க தான் லைட்லாம் போட்டுருக்காங்க இருப்பா சாமி ஏன்னா என் அழகு மலையான் பக்கத்துல தான் யார் அவரு கருப்பசாமி வேஷம் போட்டு பொறுமசாமி 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 இருத்தா உனக்கு ஏதாவது வரம் கேட்பேன் பேசாம இருக்கு ஏன்னா சாமியை குறைச்சி எடுக்கக்கூடாது நானும் கோடாங்கிதேன் ஏ ஆணி இது குத்த போறா தலையில டேய் சாமி வந்து ஆடுறது அந்த ஆளு நீ எதுக்கு ஆடுற மெதுவா ஆட்டு ஆணி குத்துதுனே அரைஞ்சே வருவேன் நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காதடா காசு தர மாட்டேன்டா ப்ளீஸ் ப்ளீஸ் வந்தது யாருப்பா வந்தது யாரு உன் கண்டுக பூரா டேய் ஐயா உன்னி நினைச்சிட்டேன் சாரி மடுவு லேசா விலை இருக்குமே சாரி ப்ரோ உணர்ச்சி வசை போட்டு கம்பு கூட்டு மசுரெல்லாம் அப்பா உன் பிள்ளைய தப்பு செஞ்சாலும் டேய் நீ எப்படி 18ஆம் படியானதே இருக்கணும் வந்தது யாருப்பா வந்தது பிள்ளையாருப்பா பிள்ளையாரா இரு நான் என்ன சாதாரண ஆளா கோடாங்கி வேற விட மாட்டேன் பிள்ளையாரு தும்புச்சங்கையில எப்படி பேசும் பிள்ளையாரு எந்த காலத்துல பேச்சு இப்போ சொல்லு ஊமையா பிள்ளையார் வந்து தும்புச்சங்கையை பொழந்து கூட தண்ணி விடுதான் போ போண்டு அந்த போ ஐயோ என்ன ஏப்ப விடுறாரா இல்ல நீ பழிக்கிறாரா ஏய் 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 ஆணி உருகி நீ ஒண்ணும் பண்ண முடியாது வெட்டிய ஏய் போட்டு யாராவது கையில அந்த ஆணி குத்த போது பாத்துட்டே இருங்க ஐயோ பொறுமசாமி 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 என்ன மைத்துக்கடா அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய நோக்குனேன் நான் எவ்வளவு சரி கட்டு தாயம் போட்டு வச்சிருந்தேன் 2 போட்டு குத்தி விட்டுறேன் தாயம் போட்டா நான் 4 கூட போடுறேன் வாடா தோக்கர் வாடா வாடா ஒரு கிங்கு வாடா வாடா ஒரு 3 2 பேரும் இதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிட்டீங்களா உன்கிட்ட ஏய் அந்த பாரு அதுக்கு அடுத்துக்கறாம எவே இருந்திருக்கீங்க பத்தியா எரச அடிக்குது பாரு பத்தியா தண்ணிய தொளிச்சு உன் இடிய பத்த அவைக்கிறான் பாரு அத பத்தியா அதுக்கு தான் இருக்கு இதுக்கு போய் அது வாயில புளுத்து ஏ பாத்துரு உன் கிளியாஞ்சட்டி எப்படி எரிச்சிருவேன் வாயில துணி வைக்கவா ஏய் எச்சரிக்கைதாம்டா வெண்ணமேனே பொறுமசாமி பொறுமசாமி உன் பெரிய பல்ல போ அந்து போடி ஏய் எந்த பொம்பளையாவது ஆம்பளை சண்டை ஓடும்போது நீ போனேன்னா சண்டையை விட்டுக்கிட்டு கொத்தா உன் பூராமே அழிச்சு போக முடியும் என்ன சொல்ல வந்த சொல்லு போத பூ வாத்து புடுவே பூ வாத்து புடுவியா பூ வாத்து ஏய் ஏய் ஓதா என்ன ரொம்ப பேசுற போட்டு வச்சுக்க குச்சி பிரே குச்சி பாத்துக்க நான் சட்டையை விட்டேன் மிஸ்டர் எலிமுண்டை தலைவா தலை எங்க இருந்த தலைவா அதையே செய் என்ன பண்ணீங்க அவுந்துருச்சு உங்க 2 பேருக்குள்ள காசு பிரச்சனையா எல்லாமே உன் கப்பலிங்க பிரச்சனை இதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்களா 2 பேரும் ஐயையாப்பா நான் பிரிட்ஜ்ல பூட்டி வச்சிட்டுல வந்துட்டேன் நாடம் பேசுறதா இருப்பா ஏய் நாத்தா பொளந்துருவேன் என்னாச்சு ஏன் கோவமா பேசுறீங்க அண்ணே உங்களுக்காக தானே நான் அவட்ட சண்டை போட்டேன் அவன் குணமே நல்ல ஒம்பள வந்தனக்கு நீ இதுலயே ஏத்துவ அண்ணே அண்ணன் நாத்தாட்ட நான் போனேன் ஏய் அண்ணனா உனக்கு அம்மாயா ஆத்தா அம்மாட்ட தான் பால் கொடுத்தா ஏய் தெராமத்துல இருந்து வாங்கப்பா கொலக்கத்துல உள்ள போயிருவீங்க கொஞ்ச நேரத்துல ஏய் கருவனூர் பாபு வெளியே வரையா உன்னை மண்டை உடைக்கவா கருவனூர் பாம்பு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பெரிய மதச்சேன் பாலா மாதிரி பாடுறதுக்கு வந்துருவா வந்து மரியாதை எனக்கு பசு பாம்பு பாம்பு தானே பாலா பாம்பு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பாவனை போட்ட ஒண்ணு பாம்பு தானே
ஏய் பாம்பா பாப்புவா ஆ? பாம்பா பாப்புவா நான் பாம்பு தான். பாம்பை புடிச்சுக்கிட்டு போ ஊருக்கு சண்டையா ஐயோ. உடச்சு போடுவேன். யாரு வாங்க. ஆ? காசு கொடு. அண்ணே அண்ணே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணே 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 உள்ளவங்க எதுக்கு அண்ணே வந்தா? அண்ணே 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 பத்து உள்ளவங்க கிராமத்துல புடிச்சுக்கிட்டு அண்ணே 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 அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையா? இப்ப நல்ல இவனும் பொட்ட வரைக்கும் முட்டதேன். அங்கே வந்து ஓண்ட கேட்கறவர் அந்த பிள்ளைகிட்ட போய் ஏய் கனங்கத்த மின்னு வாங்கி மருதமணியா மின்னு வாங்கியா காரத்தோட சமைச்சு கொண்டே அத்து போடுவேன். அண்ணே கொதிக்குது அது கொதிக்கு கொதிக்குது. இதுக்குள்ள கொதிக்குது. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. பக்கத்துல பாம்பு. அவர் என்னமோ சொல்ல வராரு இவர் வாயை பொத்தி போறாரு என்ன சொல்ல அவ வந்தீங்க என்ன சொல்ல வரானா என்னது உன்னை படுக்க போட்டேன் சொல்றேன் இந்த இப்படி குச்சி குச்சி அவசரேன் இப்படி குச்சு குச்சுன்னா என்ன இங்க வா இங்க வா அது தெரியாமையா புரியுற மாதிரி சொல்லு அது தெரியாமையா ஒரு ஈத்துன்ற தெரியலையேங்க நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து ஒண்ணு ரெடி பண்ணுவேன் பக்கத்துல பாம்பா சொல்றேன் புரியலையே புரியல அவர் சொன்னது எனக்கு புரியல தெரியலையா? உங்க பக்கத்துல பாம்பு. உங்க திருவாரூர் ஒரு தடவை எடுத்து ஓ ஓதுங்கள் அந்த பிள்ளை பாவம் தெரியாம கேக்குது. என்னன்னு கேக்குது? ஏங்க இங்க வாங்களே உங்களை பார்க்கறது ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க தெரியாதா? போட. ஐயா. ஒரு தடவை கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க நான் ஜெயா நாடகம் நின்று ஜெயா காலையில வேற லோனு கட்டணும் ப்ளீஸ் ஜெயா எனக்கு ஜெயா இதெல்லாம் பூ தெரியவே போட்ட சட்டியை நான் என்ன கும்புறேன்னு நீங்க அவுத்துட்டு நிக்கிறீங்க நீ ஒரு சிவப்பு சட்டி தானே நீ ஒண்ணே மாதிரி சட்டி ஓடலைன்னா நான் பெட்டு போட எடுத்திருப்பேன் கப்ளிங் என்றால் ஒரு நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராரு இவர் கேட்கிறார் சரி இங்க வாங்களே இங்க வாங்க 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 அவர் கப்ளிங்னா தானே என்ன சொல்லக்கூடாது ஓசுனா என்ன ஓசுனா ஓசை ஏன்ட்ட இருக்கு. என்னது அவர் என்ன சொல்றாரு அண்ணே ஓசு ஒன்ட்டு எங்கண்ணே இருக்கு? தம்பி இரு. நான் சொல்றேன் ஜெயா எவ்வளவு பெரிய மாடி வீடு கட்டினாலும் பைப்புகளை நேராக ஸ்க்ரூ போட்டு அடிக்க வேண்டும். ஆமா நேராக ஒரு இடத்துலயும் வளைவு ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் கீழே ஊத்திரும் உன் உடம்புல நல்லா தானே ஏன் இப்ப வாய் உளருது நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். உன் கப்ளிங்ல நான் ஓசை தொடுகிறேன். ஓட்ட இருக்குது கப்ளிங் ஏன்ட்ட இருக்குது ஓசை. செய்யாக்காவா வாங்க மச்சான் மச்சான் கும்புறேன் மச்சான் என்னையா மச்சாங்கற அண்ணன் என்ன இப்ப மச்சாங்கற போடா தாத்தா இங்கே நகைச்சுவை நடி நடந்து கொண்டிருக்க நான் நம்ப அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாங்க. தலைவா தம்பி ராதாகிருஷ்ணன் நல்லாசையோடு கிராம பாணியில் பேசி அசத்தும் மருதமணி அவர்களுக்கு லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிகுளம் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. போட்டாங்க எனக்கு தான் போட்டாங்க எங்களுக்கு ரெண்டாவதா போட்டாங்க உனக்கு போட்டுறாங்களே. இங்க இருக்க இளைஞர் பூராமே நினைப்பாங்க என்னது எப்படியாவது உங்க கப்ளிங்ல ஓசை தொடுகணும்னு. உங்க கப்ளிங்ல இங்க இருக்க அத்தனை இளைஞர்கள் எச்சிய ஒழுங்கு தெரிவாங்க. அவன் என்ன சொல்லுகிறான் என்ற உன்னையே அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒரு பொட்டல்லே நிறுத்தியோ டான்ஸ் ஆட விடுவாங்களா இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட செனையாக்க சொல்றாங்க. செனை இங்க வாடா மகன் என்ன சொன்னேன் செனையா உள்ள வாடி உன்னை வச்சுக்கிறேன். மருதங்குடி ஆவுடையம்மன் கோவில் பங்குனி பங்காளி வெடத்துகுளம் பி கண்ணன் பிரிண்டிங் பிரஸ் சார்பாக பொன்னாடி. ஏன்னா அன்னை ஊரில் தான் உங்களோட குலசாமி இருக்கு. ஆமாம் எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கம்பியார்களுக்கும் வெடத்தக்குளம்
அது தெரியுது, நல்ல வயலுக்கு எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். ஐயோ அவன் பாரு எய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கேன். நீ நாளைக்கு காலை தூக்கு, அவன் ஒன்னே தூக்கட்டும். அதான் இந்த இந்த துணியை ஊத்தும் போது இந்த துணியை ஊத்து விடு. பழைய துணியே உதவும். நாடகத்துக்கு வந்தியா அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண வந்தியா? ஏய் நான் தான்டா ஓனரு. நீ ஓனர் ஓரமா உட்காரு தம்பி. வண்டியை நான் ஓட்டுறேன், நீ எது கஷ்டப்படுற? அதுல தேடு கீடு போடும் போது இடிக்கேன். இடித்தாலும் பரவாயில்ல, நான் பஸ் கீழே பதுவா போயிடுறேன். கலைவன் திருந்த மாட்டான். உருட்டுக்கிட்டே போயிடுவேன். நன்றி சொல்லணுமா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் வால்யூம் ஏத்துப்பா. ஹலோ, கங்கார் வை லைட்டா. கங்கார் இல்லடா, அது ஆஸ்திரேலியா நாட்டினுடைய விலங்கு. கொஞ்சம் இது வை, கிரீமும் டொங்கும். இது என்னண்ணே கிரீமு டொங்குன்னா? ஊம்பர் மாப்பிள்ளையே பட்டணம் தெரியாம தான் நான் திருக்கிட்டு இருக்கேன். லூசு முண்டை, அது ஊப்பர் ஊம்பர் இல்ல. எதாவது செய்யி. ஏய் ஒண்ணு ஐயோ தம்பி ராதா, ஐயா இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன். இது நன்றி சொல்றேன்டா. இல்லா தம்பி, இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன், எனக்கு சம்பளம் வேணாம் தம்பி. ஏன் இதை எப்படியாவது எனக்கு சம்பளமே வேணாம். அவரை இன்னும் எத்தனை நாள்? 5 6 மாதம் 6 மாதம் 18 180 நாளைக்கு எனக்கு சம்பளமே வேணாம். ஐயோ இப்போதான் குலசாமிக்கு புடிமண் எடுக்கிறேன். உன்னை எப்படியும் குதிரை நம்ம கண்டு இன்னைக்கு தொட்டி கட்ட பாக்குதுடா. பொண்ணு இந்த மருதங்குடி ஐயனாரு அந்த மாரியத்தா தீச்சட்டியா எடுக்க பாக்குறான்டா. நீ என்ன குதிரை வாஞ்சாலும் உங்காலு எடுத்து வைக்கிறமுடா. மனுஷனா பிறந்தா ஒண்ணு சண்டையில தாகணும்டா. அண்ணே அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே. அண்ணே சண்டையில சாகணும் இல்லைண்ணா? நீ போடா தாய், கொஞ்சம் பக்கத்துல வா தாய். பக்கத்துல வா தாய். காலோட கொண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணு. முண்டமா கூட தெரியும். ஐயோ இவன் திருந்த மாட்டேன். ஐயோ இப்பதான் போட்ட மாத்திரை வேலை செய்யுது. இப்பதான் வேலை. இந்தா முடிஞ்சு சொல்லி அவ்வளவுதான். நரம்பு தலைச்சு முடிஞ்சு. ஐயோ ஏயா விடத்தக்குளம் கிராமத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். விடத்தக்குளம் இளைஞர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பாவு பாவு, உனக்கு உன் கோடான கோடி நன்றி. அவங்கள காலைல என் தம்பி ராதாகிருஷ்ணனுக்கு காலையிலே என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. தாய் மீனாட்சி காப்பாற்ற மாட்டா, என் தம்பி ராதாகிருஷ்ணன் காப்பாத்துவாரு. காப்பாத்துறது மட்டுமா, தினமும் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏசி கார்ல கூப்பிட்டு வந்து வேணும்ன்ற ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இப்படி அழகான பொம்பளை பிள்ளை எனக்கு சரி கட்டி விடுறான் பாரு. தலைவா மாமா எல்லாம் சரிதா, சரி கட்டி விடுறாரு. அவர் எதை சொல்றாரு? மாமா 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 ராதா மாமா கோட்டையா பிடிக்கிற? இன்னைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சாப்பிட சாப்பிட நீ சம்பளமே வேணாம். நான் என்ன சொல்றேன், வேலைக்கார ஜாமா உள்ள இருந்தா என்ன வெளியில இருந்தா என்ன? ஆமா எவன இருந்தா நன்றின்னு சொல்லலையா? எங்க நீ இருக்க இந்த பக்கம் ஒழுகுது. நீ வந்தல இருந்து இப்படி சொல்லு வடிச்சு தான் பேசிட்டு. ஐயோ உன்னை பார்த்தாலே பூரா ஒழுகுதே, பூரா ஒழுகுதே. அதுக்கு ஊட வந்து மாட்டுக்காரனே பாஞ்சு குடிச்சேன் மாடு. ஆமா மாடு தள்ளிடுக்குள்ள இறக்கிட்டா மாடு ஒதுங்கிடும். யார் அவர்? மாட்டு டாக்டரா? எங்களுக்கெல்லாம் மாலை மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை ஊராக வந்து ரசிக்கக்கூடிய எனது அன்பு உயிர்களுக்கும், இளைஞர்கள் தான் எங்களோட உயிரே. இளைஞர்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே எந்த ஊருக்கு போனாலும் கடல் மாதிரி கூடக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இருவருக்கும் உயிராக இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்றேன். வணக்கம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய மருதங்குடி மண்ணில் பிறந்து இங்கு வாழக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய மைக்குடி கடமாட்டுக்காரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு கலைக்குழுந்தாரும் நன்றி நன்றி வணக்கம். கண்ணங்கத்த மின்னோ வாங்கி புள்ள மின்னோ வாங்கி
காரத்தோட சமைச்சு வச்ச உள்ள சமைச்சு வச்ச கொதிக்கிறது கொதிக்குது கரல்ல கொதிக்குது குடிக்கிறது குடிக்குது குழம்புக்குள்ள அதுக்கு போட கனகத்தை மீன் வாங்கி புல்லு மீன் வாங்கி ஏன் அவ்வளவுதானா? ஐயோ ஐயோ உன்னை நினைச்சா எனக்கு பூரா ஆவியா பறக்குதுடா. ஏய் போடா ஏய் நீ போங்கப்பா போங்க. டிக்கெட் எடுத்துட்டு போய் தானே சில்லறை வாங்குறேன் டிக்கெட் எடுத்தேன் சில்லறை வாங்கி நான் கிஸ் பண்ணி அவர் திருப்பி கொடுத்தா நான் தூக்கி உள்ள போட்டேன். எதுக்குள்ள போட்டுக்க? எவன இருக்கு பாத்துக்கறடா. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி என்னது? தூத்துக்குடி கொத்தனாரு எனக்குன்னா அதென்ன தெரியாத விஷயமா? நான் கண்ணில் தூசி ஒன்று வச்சு தெரியாம வந்துட்டேன் ப்ரோ ஏங்க அந்த புது பாட்டு பாடுங்க நீ. உங்க பாட்டுக்கு நான் ரொம்ப அடிமை. அப்படியா? சாங் சூப்பரா பாடுவார் மாமா. என்ன பாட்டு இந்த என்ன பாட்டு? அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஏனா அந்த பாட்டுக்கு அப்படியே நீ சைஸா நீங்க பாடுங்க. நான் உன் திமிண்டு முடியா அப்படியே அடே நீ பாடுங்க அந்த பிள்ளை ஆட சொல்றேன் நீ அன்னத்தை பாத்தியா ஏய் போடா ஏய் இவனவே யாரும் வீச்ச கொடுத்தா இவன் வந்து மின்னு காட்டலாம்டா உன் திமிண்டு முடி கொஞ்சம் போப்பா சாமி அது கட்டி சேர்ந்து வச்சு அந்த திமிண்டு முடி வச்சுன்னு கட்ட முடியாது தாயே ஏய் அங்க என்ன போய் இருந்தாருமா ஏய் நோத்தா பொழந்துடுவேன் பொழந்து இல்ல ஏய் ஆல்ரவுண்ட் உன் கொட்டை உழைச்சு விடுவேன் என்ன கொட்டை? ஏண்டா இங்க நாங்க ஒண்ணுக்கு ரெண்டு வரைக்கும் நீ கம்பெனி கொடுக்குறியா ஏய் குத்தி ஓட்ட ஓட்டுக்குறேன் அத்தா தாயி நான் ஸ்ட்ராங் நீ அப்படியே திண்டு முடிய அண்ணன பாத்தியா ஐயோ ஐயோ ஆண்டவே உனக்கு இப்படி ஒரு திமுண்டு முடிய படைக்க கூடாது என்னது படைக்க கூடாதா? ஐயோ அது அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஐயோ இப்ப பாட்டு பாரு அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஐயோ பூரா ஆடுது அட அந்த மணி பூரா ஆடுதுன்னு சொன்னேன் அன்னத்தை பாத்தியா அப்பப்ப பெரிய வீட்டை பொறுத்தவரை இருக்கு பின்னாடி அன்னத்தை பாத்தியா அத்தாத்தியாவும் அந்த பாட்டுல அத்தாச்சி இவன் ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தான் உடம்பட்டான சின்னதா முத்தம் தந்தா ஊரோர ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் அணைச்சுதான் முத்தமும் தந்தா அண்ணன் மண்டி போட்டு என்னண்ணே பண்ணுது? மண்டி ஓட்டு ஏ மல்லி பூ வச்சு வச்சு பாடுது அந்த வெள்ளி நான் வந்து மச்சான் போற மச்சான் அது என்ன நாடு காலம்? இல்ல அவங்க அப்ப கவுன ஒத்தனாரா அப்படி யோகமா இருந்திருக்கு நான் எங்க ஏதாவது அப்ப என்கிட்ட இருட்டுக்குள்ள ஒத்துந்திருக்கியா இருட்டுக்குள்ள என்ன பண்ணாரு? இருட்டுக்குள்ள கவுனத்தை ஒத்துந்திருக்கியா ஆனா அவன் வாய் இப்படி ஒல்லியா வரும்போது ஈச சூத்து மாதிரியே இருக்கும் இப்படியா இருக்கும்? அதை எப்படியா போய் பார்த்த? ஈசைக்கு போய் நான் பாத்திருக்கேன் பாரு ஏலே ஏலே ஒரு அளவு இல்லையாடா உனக்கு ஏங்க அது எப்படி இருக்கு வச்சுக்காமீங்க எங்க வாய் அதே மாதிரி வச்சுக்காம வச்சுக்காமி ஏய் அப்படி இல்ல இந்த இது ஜிபி பாரு நாய் படிமுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ அடிப்புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ கண்ணை பாதுகாக்கவும் ஒண்ணும் பண்ண முடியல ஏழப்பையில என்கிட்ட வந்துருவா ஏய் கொன்னப்பையில
எதுக்கா ஏழை பையன் என் மாமனை வைக்கிற? மருதங்குடி கொத்தனாரும் யாரு வாசிக்காதீங்க, இந்த பாட்டு திரும்ப பாடுங்க. மருதங்குடி கொத்தனாரு, மருதங்குடி கொத்தனாரும் மட்ட கம்பா ஓட்டுனாரு, கள்ளிச்சேரி கொத்தனாரு தூக்கு கொண்ட நீட்டுனாரு, செய்யப்பிரியா சித்தாளு சிமுண்ட அதுல அடிச்சா, ஜெயப்பிரியா திமுத்தாளு தகர தட்டா தூக்கி தந்தார். யாருக்கிட்ட ஆளுகளை மண்டைகளை மூஞ்சி இதையும் பத்தியா? மருதமுனி கொத்தனாரு ஓட்டிக்கிட்டு அடுத்து நீங்க ஓட்டிட்டாலும் ஊரு விட்டு ஊரு வந்து காரடிகள் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழுது என்னாகும்? விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு தினம் விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு தினம் உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் நீங்கள் பண்ணாதீங்க. சக்கா சக்கா நாட்டு சரக்கு ரச்சனதாய் இருங்கடா பெரிய அந்த மனுஷன் கிட்ட வந்து இளையராஜா கச்சேரியில இருந்து வந்த மாதிரி டொண்டு நொன்னு அடிச்சிடுவாங்க. கண்ணனதாய் இவனை நின்று பார்த்தா தானே தெரியும். அன்னைக்கு உடம்பி இப்படி ஒரு அழகான அல்வாவை படுத்து தொட்டு நக்க கூட விட மாட்டேன்றான்டா. அவர் அல்வானி எதை சொல்றாரு? தம்பி தம்பி இது வரைக்கும் நடத்ததுக்கு மட்டும் எனக்கு காசு கொடு. சொல்லவே மாட்டேங்கிற என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அவன் கார்ல வரும்போது சொன்னேன், என்ன சொன்னா? பெரியார்கிட்ட இருக்கு ஒரு அல்வா கடை, அல்வா கடை. அதுல 1/4 கிலோ வாங்கிட்டு எனக்கு அல்வா கொடுக்கணும்னு சொன்னா அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல. அல்வா வச்சு அவர் என்ன பண்ணுவாரு? வேற மாதிரி செய்யும் சொன்னேன். வேற மாதிரி என்ன செய்வாரு? கிம்புளிக்கிடி கிண்டி நத்திந்து கண்டகர் கண்டகர். உன்னை பத்தி அவர் என்னமோ சொல்றாரு, நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன? அல்வா வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன? ஐயா நான் சொல்லல. சொல்லு மரியாதையா. என்னமோ நீ சொல்லிருக்க என்னை பத்தி தப்பா. இங்க வா, என்ன சொன்னேன்னு சொல்லு. தப்பா சொல்லல. அல்வா வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன? அல்வா வச்சு ஐயோ வேணாம். ஏன் இது இவ்வளவு வெக்கப்படுது? பூரா வேலைக்கெல்லாம் போறவங்க, காலேஜ் போறவங்க, பள்ளிக்கூடம் அல்வா போறவங்க யாரு வாங்கி கொடுத்துறாங்க? அந்த அல்வா கிடையாது. நான் உன்னை இப்போ விரும்புகிற இடத்துக்கு வந்துட்டேன். இதை கொஞ்சம் வாலியம் வை. ஹலோ ஹலோ இரு, என்ன என்ன பண்ண காலையிலேயே உன் புரிஞ்சு அப்படியே பூலதல் மாதிரி வந்து நிற்பேன். இல்லை மணி சூப்பர். ஐயோ தம்பி அரிப்பூச்சி, இங்கிட்டு போறையா திருக்கிட்ட அறையவா எதை திருவிக்கிட்டாரு? கம்பு கூட்ட ஜெயா, உன் வீட்டுக்கு நான் வரும்போது நீ பெட்ரூமில் தானே இருப்ப. பெட்ரூம்ல இல்ல தம்பி, மொட்டை மாடியில. ரொம்ப வேர்க்கும் இல்லையா, அதுக்காக நீ மொட்டை மாடி வீருவான். மொட்டை மாடி 2 கக்கூஸ் இருக்கு, அதை வேணா போய் உட்காருங்க. ப்ரோ நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? நான் தானே அம்மா வீட்டுக்காரன். நீ எனக்கு வீட்டுக்காரனா? நீ எல்லாம் எனக்கு புடிச்சனா வந்தனா உன்னை விஷத்தை போட்டு கொண்டு விடுவேன். அதே பூரா உறிஞ்சிட்டு தானே பொண்ணு முடியாம வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். ப்ரோ அப்போ நீங்கள் ஐயோ இல்ல, இது சும்மா அட்டுக்கூடி சம்பளத்துக்கு வந்திருக்கு. என்ன உங்கள் புரிச்சேன்னு சொல்கிறீங்க? கண்டங்கருவ பாம்பார் இருக்காரு. ஆஹா, பாம்பு எப்படி வேலிக்கருவில் ஏறியான் பாரு. அது அப்படிதான் மோந்து பார்க்க 2 தடவை போய் தூங்கிரும். அப்படியா? நான் தூங்கிடுவேன், நீ வேலையை பாரு. ஏலே நான் என்ன கடைக்காட வேலைக்கு சேர்ந்தேன். சரியா சாப்பிடு சாப்பிடு, நான் சாப்பிடு. சமோசை சமய தொண்டோட காரா போண்டு முட்டை பத்தியா, கிரு கொண்டுட்டே எப்படியும் ஆத்து மண்ணை அல்லாமல் விட மாட்டேன். அதுக்கு தாண்டி பக்கெட்டை கொண்டு வரேன் கையை. ஆத்து மண்ணு பொதக்குன்னு அள்ளி ராலியை நிறத்து. ப்ரோ என்னோட பர்சனல் லவ்வில் வாழ்க்கையில் தலையிடாதீங்க ப்ரோ. வாழ்க்கையில உலக்கை விடவே மாட்டேன். உலக்கையா இருந்தா விடலாம், ஊதுபத்தியா இருந்தா விட முடியுமா? நீ பேசாம ஜெயா 2 புள்ளையோட நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நீ அடம் பிடிக்க கூடாது. ஆமா, இப்ப புடியும் தள்ளிட்டாரு, உடனே 2 பிள்ளையும் போயிருவாங்க. அதெல்லாம் இல்ல, 2 பிள்ளைலாம் இல்ல. உங்களை மாதிரி 5 ஆம்பளை பிள்ளை, என்னைய மாதிரி 5 பொம்பளை அப்போ பிள்ளை. நான் கண்டனர் லாரி வாங்க டிவி கட்டுவேன். எதுக்கு மாமா 10 பிள்ளை பெத்துக்குறோம் ஜாலியா. நம்ம ஊரே நம்மதான். ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை. ஐயோ போதும்டா, இதுதான் உன்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம். ஐயோ அண்ணனுக்கு செக்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏலே ஒண்ணே கொண்டே வருவா. ஏன்டா என்னடா மாசத்துக்கு பின்னி எடுத்துருவேன் வயர் கூட மாதிரி. 10 இல்ல மாமா, நான் கணக்குல விட்டுட்டு 12 பிள்ளை.
ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை 12 பிள்ளை பெத்துக்கோ. இன்னொரு பிள்ளைய விட்டு எடுத்துக்கிறோம். புது மண்டபத்துல போய் நல்ல 12 பொம்மையை வாங்கிட்டு வந்து விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. உனக்கு என்ன பிரச்சனை? என் மாமன் வந்து தெம்பா இருக்கறனால நான் எத்தனை பிள்ளை வேணா பெத்துக்குவேன். தெம்பா தலைவா இதோட கேவலமாகவும் கேட்பேன், பேசாம இரு. அப்படி மன்னிச்சு விடலைன்னா சம்பளத்தில் 500 சேர்த்து கேட்குறேன். தெம்பா ஐயோ ஐயா. நீ பாத்ரூமில் குளிக்கும் போது நான் வந்து என்னமாவது பண்ணுவேன். என்ன குண்டி அடி விடுறா? ஏய் 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 நான் என்ன பச்சை பிள்ளையா? தலைவா இது உங்க லவ்வுக்கு ஒரு ஐயோ ஐயோ உங்க லவ்வுக்கு ஒரு அளவு இல்லையா? பாத்ரூமுக்குள்ள வரம்ன்றானே. ஏய் 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 என் மாமனா சொல்றாரு. ஏன் ஒரு சில பேர் வேற மாதிரிலாம் இருப்பாங்க. மாமன் புடுங்கற மாமன். ஏய் பாத்ரூம்ல வந்து மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் பொடி தேய்க்கே. ஐயோ ஐயோ என்னது? ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே. ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே பொறுமனே போயிடுறா. அண்ணே 1000 ரூபானே சட்டை கிழிச்சு போடாதே. 1000 ரூபாய் போயிட்டு போற. அவன் பாத்ரூமுக்குள்ள பாத்ரூம்ல வந்து மாமா மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைப்பாருன்னு சொல்லுவாங்க. பாத்ரூமுக்குள்ளே போல போகிறோம். மஞ்சள் போடு தேய்க்கையில டிங் கொஞ்சம் தொட்டு அந்த மாதிரி எதுவும் தேய்ச்சியா பிரியா? ஐயே நான் தேய்க்கல. இல்லை உன் கையை தொடும்போது எனக்கு தடுப்பு ஏற்படுதாடி. ஐயோ அதெல்லாம் இல்ல. அப்படி ஒரு நிலைமை வராது. சரியா உன்னைய நான் குனிய வச்சுக்கிட்டு ஆமா அவனால உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. குனிய வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை என்னமோ சொல்றாரே என்ன? வேடிக்கை பார்த்துக்கிட்டு உனக்கு துணியெல்லாம் துவைப்பேன்னு சொன்னேன். அவன் கிடைக்க கண்டங்கிறவன். ஆமா அவன் துணியை துவைச்சு கும்மி கும்மி போட்டு நான் புழுந்து உளுந்து விடுறேன். நீ ஏன் புடிச்சு விடுற? நாங்க ரெண்டு பேருமே பாத்துக்கோ. நீ உன் வேலையை பாரு முதல்ல. நானும் வருவேன்ல. நீ எதுக்கு ஊட ஊட வர? உன்னை வச்சு நாங்க என்ன பண்றது? நான் ஜெயா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் டெய்லி வெளியே போயிடுவேன். அவன் வெளியே வருவா, நான் உள்ள வந்துருவேன். தலைவா எதுக்கு வெளியே போறாரு மாமா? ஏய் இங்க வா முத. வெளியே போறேன்னா மாமா வீட்டை விட்டு வெளிய போறேன்னு சொல்லல. வெளிய இருக்க போறேன்னு சொல்லு. வீட்டை விட்டு வெளியே வேலை போயிருவாரு. நான் உள்ள வேலைக்கு வந்துருவேன். இப்போ சொல்ல முடியாது. அவன் நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக டெய்லி கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிறவனா. அவன் கட்டலுக்குள்ள படுத்துக்குவானா, நான் கட்டலுக்கு மேல படுத்துக்குவேனா? நீங்க ரெண்டு பேரும் படுத்து என்ன பண்ண போறீங்க? ஏய் திராசு அளவு பார்ப்போம். அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஐஸை சூம்பு. ஐஸு ஐஸ் வண்டியா? போங்கடா உங்கள் லவ்வில் தீவுலுக போடா. இவன் சரியா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் எங்கிட்ட நிம்மதியாக போக முடியாது. நீ சந்தேகப்படுறீங்களா? ஏன்னா இவன் பெருச்சாளி மாதிரி வீட்டை பெருச்சுக்கிட்டே வருவேன். அவன் எப்படி இருந்தா என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்க? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே. நீ தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு போவாடி. அகண்ட காலே தெரியுது. ஆத்தா கிழித்த ஓட்டு நீ தாண்ட மாட்டவனா, நான் உருண்டுகிட்டு வந்துருவேன். ஜெயா செய்யவரியா? ஒரு பெத்த தாய் மாதிரி நீ எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்னைய மறந்துட்டு கரெக்டாக இந்த மேலே ஒன்று சரியா சேர்த்து ஜெயா அடியாய் இந்த கம்மண்டாக்க அறுவாடு தோணி கீறி விட்டு வண்டி. ஏய் வா. என்ன தம்பி எனக்கு வேணாம். நம்மளால சொந்தமா வச்சு நம்மளால எதையும் நிவர்த்தி பண்ண முடியாது. வண்டியா இருந்தாலும் வாடகைக்கிட்ட ஓட்டுவேன், நிலமா இருந்தாலும் ஒத்திக்கிட்டே ஓட்டுவேன். ஜெயா நம்மளுக்கு சொந்தமா நிலம வேணாம், வண்டி வேணாம்ப்பா. அப்பக்கப்ப எடுத்து ஓட்டிட்டு விட்டுறணும். அது நம்ம அதுமா டாட்டாஜி இருந்தாலும் பரவாயில்ல, இது கண்டனர் லாரி. இதை உங்ககிட்ட வர்ற அளவுக்கு ஸ்டார்ட் ரோட்ல என்னால திருப்ப முடியாது. மூச்சு திணறமுன்னு ஐயா பயப்படுறாரு. அண்ணே இது நிலந்து எனக்கு அண்ணி. ஐயா அவன் வரும்போது நீ மாஸ்க் போட்டுக்க. நான் சொன்ன மாதிரியே நடிக்கிறியே அப்படிலாம் சொல்லியா? நான் அந்த மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றியா? சொல்லிட்டு சொன்ன மாதிரி இப்ப வேணாம். நான் இப்ப ஐயோ இப்ப ஆளுங்களா இருக்காங்க. இப்ப நான் உள்ள மாத்திரை ஓட்டு இன்னும் வேலை செய்யல. இப்ப உள்ள கூப்பிட்டு மாத்திரை வேலை செய்யல. அப்படியே நீ மாலை போட்டு செஞ்சு மாத்திரை போட்டு செஞ்சுட்டாலும் அண்ணே எதுக்குண்ணே மாத்திரை போட்டிருக்க? ஏய் ஒன்றுக்கு இருக்கவே முண்டை போட்டால் தாண்டா வரும். பேசாம அவனை போய்கிட்டு ஏழை பயல. எப்படி தெரியுமா காதல்? இது கொஞ்சம் வாடி வைங்க மாப்பிள்ள. சார் போய்ங்க எந்த பட்டன் எதுனே தடவித்துறான்டா.
கண்ணுல பால கரு புரு கரு. ஒழுங்கா பாரு, விசகுல அரைஞ்சு விடுவேன். இந்த பாட்டில் கொத்தா கருப்புருன்னு இருக்காடா. எவன் குடி கட்டாலும் நீ வெத்தலையை மட்டுக்கிட்டே இரு. ஒரே தீ பிடிச்சாலும் மெண்டுக்கிட்டு வாட்டுக்கல ஜூஸ் வச்சிருக்காருயா. அது எத்தனை எச்சிடி. அதே ஒரு ஊர்ல ஒரு பையன் வெத்தலை எச்சியை துப்பி துப்பி வைக்க கேன்ல இவர் அவன் சைடில் நின்று அந்த பையன் ஏற்கனவே தண்ணி சாப்பிட்டு இப்படி பார்த்துருக்கேன். சரி பவுண்ட் அவளை கலக்கி வச்சிருக்கேன் போல அப்படின்னு நினச்சி எடுத்து குடிச்சு விட்டேனே. இவர் எங்க குடிச்சிட்டேன் வெத்தலை எச்சின்னு சொன்னோடனே அவனுக்கு கட்டிருச்சு. சீ கருமோ. கண்ணுல பால கரு புரு கரு. கரு புரு டேய். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. நான் கண்ணுல பாலை ஊத்தணும் பாட நீ ஒரே கூலே ஊத்துறிய. என்னை விட்டா தானடா. ஊத்தும் கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா உன்னை சுதிகிறது. அடியாத்தா மனசுகம் பாடுது. அந்த கூடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தீர பாரு இன்னும் முழுசாகத்தான் பகவாரும் அந்தி பொழுதாகத்தான். என்ன ஆடை உரிச்சிட்டு எங்கிட்ட கறியை கொண்டு போனாய். ஆமாம், அவங்க நூலகத்துக்கு போய் படிக்கிறாங்க. இவர் நாட்டுக்கு சாகிறதுக்கு கயிறை தேடிக்கிட்டு இருக்காரு. மயிர் மைனை சட்டையை கழட்டி விட்டு பாம்பு சட்டையை கழட்டிட்டு அங்கே போய் பொனசல் போட போயிடுச்சே. வெரி குட் மிஸ்டர் சூம்பன முண்டை. உன்னே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வளர்த்து விட்ட நாய் எலும்பை கடிச்சாலும் பரவாயில்ல, பனியார சட்டியை தூக்கிட்டு போதாடா இருக்கட்டும். பணியார தொட்டில பணியாரம் இருக்கும்னு நினைச்சேன். அவர் என்ன பண்றாரு இப்ப? அவரை பிடிச்சி இப்படி அடிக்கிறீங்க. சரியா, உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவன் கூட உன் அழகுக்கும் உன் உடம்புக்கும் அவர் எனக்கு அன்னை மாதிரி அப்படி தப்பா பேசாதீங்க. 1.5 ஆணியை தேடி போய் தேடி இருப்பார். இல்ல மாமா, அது எனக்கு அன்னை மாதிரி அப்படி தவறா பேசாதீங்க. அன்னை மாதிரின்னு உன் கிண்ணத்தை கொண்டு போயிட்டு ஏலை அப்பிலேருந்து அதாண்ட கேட்கல போடா. நம்ம சொந்த சட்டு ஒவ்வொரு நாளைக்கு அப்படித்தான் அமையும். கூட்டம் அதிகமா மை இருக்கு. செட்டு அவர் ஒன்றும் என்ன மனுஷன் பண்ணுவாரு? கிடையாது சொல்றதை கேட்கறதுக்கு. நீ போ. நீ ஏய் அணில் மாதிரி வாய வைடா. டேய் இப்படி அணில் மாதிரி வைக்க சொன்னா என்ன இளநீ அப்படியே அங்கிருந்து நாக்கு போடுறியா? ஆஹா, இந்த சொட்டையை முடிச்சிடுறேன். ஏலாய் ஏலாய் அவன் அப்படித்தான் வாயே இப்படி வைக்க சொன்னேன். இந்தோ இந்தோ ஏய் ஏல பையலே இந்தோ மருதமணி கந்தம் கூட உன்னை கொண்டே வருவான்டா. மருதமணி மாமா. அவன் கூப்பிடுத்தேன் செய்வேன், எதுவும் பண்ணிடக்கூடாது. உன் கம்பு கூட்டில் கிரிமை போட்டுக்கிட்டு மசுரை பிடுங்கி அடிப்பேன். எனக்கு தெரியும் நீ பொத்து. டேய் அங்கே அணில் மாதிரி வாய் வை. ஊம் சாத்தும் கூடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பகவாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது வீரல் பட்டதும் பட்டு ஏன்டா கரண்டு வச்சாரா? இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவன் எதுவும் பண்ணானா? எல்லாமே பண்ணிட்டாருன்னு. அப்போ நமக்கு வேலை இல்லை, வாங்க வீட்டுக்கு போவோம். நீங்கள் ஏதாவது பண்ண சடக்குன்னு நிறுத்துங்கடா. நீ பொத்து, உனக்கு வெத்தலை துப்பவே நேரம் இருக்காது. சரியா?
என் பத்தினியை நான் சந்தேகப்படுவேனா? அவன்கிட்ட போய் நீ எதுவும் உடலுறவு அவன்கிட்ட எதுவுமே வாடா வாடா, நான் கீழாடு மானாமரிக்கு அங்கிட்டுனா எங்களை பூரா கீழாட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மோப்பு சத்தி அதிகம் இந்த ஓமத்திர வாடை வருதில்ல, அவன் கோமியத்தை தெளிச்சுட்டான். அடி ஓடி அடிய கந்தங்கிறது நத்தின்னு பாட்டு மறந்து வச்சா. தூத்துக்குடி ஒத்துக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதிகிறது, அடியாத்த மனசுகம் பாடுது. அண்ணே பெருத்த அவமானம்னே. என்னாச்சு, நாட வேணாம்ட்டாரா? அங்க வருங்கண்ணே. ஏய் அந்த பையன் சும்மா ஏண்டா, இருக்க பிள்ளைய சூம்புற கலப்புது. உதடு மாறுதடா, இங்க வாடா. உதடு சூம்புனது மாறிடுச்சே. அவங்கள்ட்ட நீ ஒண்ணுமே பண்ணலையே. நான் பண்ணல ப்ரோ, படப்பு அங்க இருந்தது, மாடுதே வந்து மேய்ஞ்சிட்டு வந்தது. சாரி, தப்பு. என் மாட்டு முளைக்குச்சி கயம் படப்பு போய் சாய் கம்கியர் எச்சப் முண்டை வாடா வாடா தங்கம். நீ முளைக்குச்சியை பிடுங்கிட்டு போய் அந்த குளத்தை உனக்காக சோழ நாத்தை அறுத்து போட்டிருக்கண்டா. செகுட்டு சக்காலத்தி மக சோழ நாடுன்றேன், சோழ நாத்துன்றேன், சோழ நாடுன்றா. சோழ நாட்டுல இருந்து என்ன பண்ணீங்க? செய்யா, எனக்கு துரோகம் பண்ணாத செய்யா. நான் பண்ண மாட்டேன் மாமா, ஒருபோதும் அதை நீ தவிர. இங்கே இரு. படப்பு எந்த காலத்துல இதை வருமா பாக்க. அடே இந்த பாட்டை முடிக்க வேணுங்கடா. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. வாசி அதுல புடுங்க மாட்டேன், இதுல சொல்லிடுவேன். தூத்துக்குடி சாறு எடுத்து பார்த்தா ஒண்ணு சுதிகிறது, ஆஹா அடியாத்தா மனசுகம் பாடுது. உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது. வாடே வாசி சொல்லுங்க, பாட்டே படிக்கலடா. ஏயா விடு, ஏன்னா ஈரத்துக்கு தான் மொய தடம் தெரியும். இந்தா கீரிப்புல தடம் தெரியுதுல்ல, இந்தா உன் கண்ணி அத்துக்கு தான் போயிருக்கடி. இதுல போயிருக்கு. ராமசாமி வீட்டு காட்டுக்குள்ளதான் இருக்கும், தரங்கிட்ட குத்தாமடம். அது உரசிட்டு போடுச்சு, வேற ஒண்ணும் பண்ணல. ராமு ஆஃப் ஆஃப் டாமி. போ பாம்பு, மாமா உன்னைய கூப்பிடுறாரு. மாமாவுக்கு ஒரு மாமா கொடுத்துட்டு வா. மாமா ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணு நானு 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 என்ன இந்த பக்கம் தூக்கி வச்சுக்க. வேன் டிரைவர் மேல உயர். ஐயோ, அப்புறம் காலைல வண்டி ஓட்ட ஆள் இருக்காது. அவனை முத ஓட்டி என்ன இருத்த அப்புறம் தூக்குறேன். ஆமாங்க, சூடேறும் பொதுவாகத்தான், யாருக்கு சூடு ஏறுது? சுக ஈடேறும் மெதுவாகத்தான். என்ன பாடு? ஹலோ பாடு. என்ன பண்றீங்க? இறங்குவேன். நீங்க ரெண்டு பேரும் என்னமா பண்றீங்க? என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா இடுப்புல செஞ்சுட்டானடி. இடுப்புல என்ன செஞ்சான் அவன்? அதே மாதிரி தூக்குப்பா. உன்னை கொன்றுவேன். அவன் நீ இடுப்புல தூக்குனா அவன் அடுப்புலயே செஞ்சுருவேன். சூடேறு மெதுவாகத்தான், சுகையீடேறு பொதுவாகத்தான். கண்ணுல பால கரு புரு கரு கரு புரு, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா ஏ கண்ணம்மா, கண்ணம்மா. ஏ சில பால வார்த்ததென்ன ஏ மாமா. அண்ணே அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்ணுச்சுனே. வளகாப்புக்கு நான் வரும்போது 7 வகை சோறு கட்டிட்டு வருவோம், 9 வகை சோறு கட்டிட்டு வருவோம். சொல்லுங்க அண்ணா, 7 வகை போதுமா, கூட்டம் அதிகமாக வருமா? அண்ணா உங்க 2 பேத்துக்கு பிள்ளை வரந்துச்சுண்ணா அவன் அழகா இருக்குமா? டாக்டர் செத்து போவேன். எனக்கு இது வந்துருச்சு. வா, அவனுக்கு நீர் கசி வந்துருச்சு. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது, இந்த நெஞ்சை அதை எடை போட்டது. தாம்பூலந்தாம் தாமலை வாக்கி வந்த பச்சைக்கு தோழி. சி இப்படி ஒரு விச்சமர்த்த வயல எங்கனையும் பார்க்கலடா. அல்வா வாங்கணும்னு சொன்னல, அல்வாவை இங்க வச்சுக்கிட்டு
சங்க நக்குனதுக்கு தலை வேண்டாம் பாடா. வந்தாண்டா உண்மையில தோண்டேன். வந்தாண்டா டிரைவர் வனத்தாண்டா வண்டி ஓட்ட சொல்லணும். பாட்டை முடிச்சு விட்டுருவா. பாட்டை முடிக்க தெரியாம தான் இருக்கு. கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லுச்சல் நேரி வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மாத்தாமலை வாய்க்கு வந்து பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும். முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும். ராதாவும் உனக்காகத்தான் இந்த ஜெயபுரியா எனக்காகத்தான். கண்ணில் பால தர்ற பொரு கண்ணில் பால ஒத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா கூட்ட இப்போ கொஞ்ச நேரத்துல போயிரம்மா. சங்க யாராவது பின்னாடி வச்சு ஊதுவாங்களா முன்னாடி வச்சு ஊது? இவன் சப்புன சங்க நீ உதவடா. அவனே வாய் சிறுநாய் பீவாட வரான். டேய், போய் கொடுத்துட்டு வா முண்டை கீரை முண்டை. ஏங்க சிறுநாய் பீனா? அது கணேஜ் போயில போட்டுறவனுக்கு முத்தம் கூட அப்படி தெரியும். வந்து கொடு. பாத்தியா எங்க ஏடிஎம்ல 100 ரூபா தலை எடுக்க பாக்குறேன் பாரு. உன் காதல சொல்லுக்கு ஏ இங்க கம்மாக்கார எங்கடா இருக்கு. உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி நான் காக்க முடியும்? காதல் வைபோகமே காணோன் நாளிலே மானில் ஊர்கோளமாய் ஜோடி கிளிகள் கூடி கிணிந்து ஆனந்தம் பாடுதே. காதல் வைபோகமே காணோன் நாளிலே மானில் ஊர்கோளமாய் ஜோடி கிளிகள் கூடி கிணிந்து ஆனந்தம் பாடுதே. கோடை காலத்து பெண்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்து கூட விளையாடு ஊடு. காலம் தாலாட்டு பாடு மலைகள் பொன்னூஞ்சல் போடு நீயும் என் கையிலாட சுகம் தேடு கூடு. பூவே மேடை அமைத்து ஆயே பூவே உன்னை அழைத்து ஆயே பரபரப்பு, துடிதுடிப்பு, சிறு கல்யாண பரபரப்பு. காதல் 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 வைபோகமே காணும் நன்னாடிலே